அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. காலை வணக்கம் சுவாமி. இந்த இல்லறத்தில் உள்ள இருவர் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு உதாரணம் ஏதாவது சொல்லுங்கள் சாமி. அது உள்ளறத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். அந்த ஒத்த மனப்பான்மையோடு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இறைவன் தங்குவார். அங்கு எல்லா செல்வங்களும் பொங்கி நிற்கும். அப்படி ஒரு காசிகர் என்ற ஒருவர் இல்லற வாழ்க்கையிலிருந்து வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகன், மருமகள், 4 வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு வாழ்க்கைக்கு உணவிற்கு என்ன வழி என்றால், அப்பாவும் மகனும் சென்று வயக்காட்டில் வயல் அறுத்த இடங்களில் போய் அந்த நெல் கீழே செதறி கிடக்கும் நெல்லுகளை பெருக்கி கொண்டு வருவார்கள். இவர்கள் மாமியார் மருமகள் இருவரும் போய் விறகு சேகரித்து கொண்டு அங்கே காட்டிலே முளைத்திருக்கும் கீரை செடிகளை பார்த்து அந்த கீரைகளை பறித்து கொண்டு வருவார்கள். வந்து வைத்துவிட்டு அந்த நெல்லை குத்தி அரிசியாக்கி கஞ்சியாக்கி அதை 4 பகிர்ந்து சாப்பிடுவார்கள். அப்படி தினந்தோறும் நடைபெற்று கொண்டே இருந்தது. அப்படி நடைபெற்று கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் நல்ல கஞ்சி வைத்து உணவு சாப்பிடுவதற்கு 4 ஒருவருக்கு ஒருவர் கூட குறைய சாப்பிட மாட்டார்கள். 4 4ஆக பங்கி அந்த கஞ்சியை 4ஆக பங்கி ஆளுக்கு ஒரு தொன்னை வைத்து அந்த தொன்னையில் ஊற்றி சாப்பிடுவார்கள். அந்த கஞ்சி தயாரான நேரத்தில் ஒரு சன்னியாசி வந்து, ஐயா, நான் உணவருந்தி 2 நாள் ஆகிறது, எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஐயா, வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே உபசரித்து உட்கார வைத்து அவர்களுக்கு அந்த தொன்னையில் இவர்கள் 4 அந்த கஞ்சி பங்கி கொண்டார்கள். பங்கி கொண்டு அவர் காசிவர் என்ன செய்தார், அவருடைய பங்கை அந்த சன்னியாசிக்கு கொடுத்தார். அந்த சன்னியாசி வாங்கி அந்த கஞ்சியை சாப்பிட்டு விட்டார். இந்த கஞ்சி அவருக்கு பத்தாதே என்று சொல்லி மகன் உடனே கொடுத்து விட்டான் அவருக்கு பங்கை. 3வதாக அவருடைய காசிவருடைய மனைவி தன்னுடைய பங்கை கொடுத்தார். 4வதாக மருமகளும் தன்னுடைய பங்கை கொடுத்து விட்டார். 4 இடத்திலும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு அந்த தொன்னையை வெளியில் போட்டுவிட்டு போய்விட்டார். வெளியில் போட்டுவிட்டு, நீங்கள் வெகு காலம் இன்னும் சில காலங்கள் இங்கே தங்கி வாழ்ந்துட்டு என்னுடைய பாதம் வந்து அடைவீர்களாக என்று சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சென்று விட்டார். அந்த தொன்னையை வெளியில் போட்டதை ஒரு கீரி வந்து அந்த தொன்னையில் இருந்த கஞ்சி பசையை சாப்பிட்டு அந்த தொன்னையிலே படுத்து பிறண்டு எழுந்து, அப்படி படுத்து பிறண்டு எழுந்தவுடனே அந்த தொன்னை இருந்து படுத்து எழுந்தவுடனே அந்த கீரியாகப்பட்டது அப்படியே தங்க நிறம் ஆகிவிட்டது. அந்த சன்னியாசிக்கு கொடுத்த உணவில் அவர்களுடைய மன ஒற்றுமையும் மன நிம்மதியும் சேர்ந்து அவருக்கு கொடுத்து அதை வந்து ஈஸ்வரனே மாறு வேடத்தில் வந்து அதை உட்கொண்டு அதை வெளியில் போட்டுவிட்டு போனதினால் அந்த உணவை சாப்பிட்ட கீரிக்கு அந்த உடம்பே தங்க நிறமாகிவிட்டது என்றால்
அப்பேற்பட்ட மண்ணிலே பிறந்த நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியோர்கள் அப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பாரம்பரியத்திலே வந்த நாம் அவர்களை பின்தொடர்ந்து நமது வாழ்க்கையிலே நமது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரே மனதாக ஒரே நிலையாக இருந்தோமானால் அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நமது இல்லத்திலே அமர்ந்து நமக்கு அருள்வாளித்து கொண்டே இருப்பார் எந்நேரமும். அப்பேற்பட்ட அருளை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்து, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி